வணக்கம். ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். ஜூன் 21 இருந்து ஜூலை 21 வரைக்குமான ரீடிங் பார்க்க போறோம். ஆர்கேஞ்சல் மைக்கிளோட கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மைக்கிளோட பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். நீங்க பார்க்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் நம்பர் 777 பார்ப்பீங்க, 44 பார்க்க சான்சஸ் இருக்கு, 4444 பார்க்க சான்சஸ் இருக்கு, 888 பார்க்கவும் சான்சஸ் இருக்கு. நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் கூட கனெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், கண்ணில் நிறைய விஷயங்கள் படும், இயற்கையை சார்ந்து படும், நிறைய பட்டர்ஃபிளைஸ், பல வண்ணமயமான பட்டர்ஃபிளைஸ் பார்க்கவும் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஒரு காற்று மாதிரி, காற்றை என்ன பண்ண முடியாது, டப்பாக்குள்ள போட்டு பூட்ட முடியாது, கையில பிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு கட்டுப்பாடே விதிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு நபரா இருக்க சான்சஸ் நிறைய இருக்கு. இது வரைக்கும் இப்ப நீங்க இது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். ஏதாவது ஒரு எதிர்மறையான ஆற்றல் கூட நீங்க பயணிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்ல எதிர்மறையான நபர்கள் கூட இருந்திருக்கலாம், இல்ல அந்த மாதிரி இடத்துல இருந்திருக்கலாம். இப்போ அதுல இருந்தெல்லாம் நீங்க விலகி வந்துடுறீங்க. ஓகேவா? ஸோ மைக்கிள் கொடுக்குற பிளெஸிங்ஸ் வந்து சும்மா செம்மையா இருக்கு. உங்களோட ஆற்றல் அது உங்ககிட்ட வெளிப்படுது. இப்ப நம்ம கிட்ட நல்லதே இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த நல்லது வெளிப்பட முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கூட நம்ம இருப்போம். மைக்கிள் கொடுக்குற பிளெஸிங்ஸ் என்னன்னா, நீங்க நீங்களா இருக்கீங்க, உங்களுக்கான ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, பிரபஞ்சத்து கூட நிறைய பேசக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஸோ இதுதான் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே கிடையாது. இனிமே உங்களுக்கு வந்து வானமே எல்லை தான். ஸோ உங்களோட வளர்ச்சிங்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறது தான் மைக்கிள் கொடுக்குற பிளெஸிங்ஸ். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். சரியா? உங்களோட முயற்சியின் பேர்ல தான் உங்களோட வளர்ச்சி இருக்கு. ஸோ நீங்க இனிமே இதை வந்து யாருக்குமே குறை சொல்ல முடியாது. என்னால இதை செய்ய முடியல, அது செய்ய முடியல அப்படின்ற எந்த வித குறைகளும் நீங்க பட்டுக்க வேண்டாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு தோணுதோ நீங்க அதை செய்யலாம். ஓகேவா? எஸ், சில விஷயங்கள்ல நீங்க பண்ணணும்னா கொஞ்சம் தடங்கல்கள் வர சான்சஸ் இருக்கு. பட் அது வெற்றிகரமா போக வாய்ப்புகளும் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த முதல்ல செய்ய தொடங்கிட்டீங்கனாலே அது நல்லபடியா முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளெஸிங்ஸ் வந்து அற்புதமா இருக்கு. நிறைய பேரோட வாழ்க்கை வழிகாட்டியா கூட நீங்க மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆசிரியர்களா இருக்கலாம், இல்ல ஒரு குழுவை வந்து வடிவமைச்சு எடுத்துட்டு போற நபர்களா இருக்கலாம். ஸோ நல்லதை நினைக்கக்கூடிய நபர்கள், உங்க மனசுல நன்மை இருந்தா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களும் நல்ல மனிதர்களா இருப்பாங்க. ஸோ உங்களோட எனர்ஜி பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. ஸோ அந்த எனர்ஜியை நீங்க அப்படியே தக்க வச்சுக்கோங்க. மறுபடியும் எந்த ஒரு எதிர்மறையான விஷயத்தையும் நீங்க ஈர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில மனிதர்களுக்கு வந்து இப்ப நீங்க அதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பலம் கம்மியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல, நீங்க பலகீனமான நபர்கள் கிடையாது. பார்க்க வேணா உங்களோட உருவ தோற்றம் வேணா அப்படி இருக்கலாம், சில நபர்கள் ஒல்லியா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு ஒரு உடல்நல குறைவா இருக்கலாம், நம்ம கிட்ட எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கலாம். பட் இதையெல்லாம் நீங்க ஒரு தியானத்தின் மூலியமாவோ, இல்ல இறையாற்றலின் மூலியமாவோ, இல்ல அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறது மூலியமாவோ நீங்க திரும்பி எடுத்துக்க முடியும். உங்களோட பவரை யாரும் எடுக்க முடியாது. அது எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. சரியா? ஸோ மைக்கிளோடது பாத்தீங்கன்னா பிளெஸிங்ஸ் அற்புதமா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. 6 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன், 6 கார்ட்ஸும் நல்லா இருக்கு. நான் சொன்ன நிறைய கலரான பட்டர்ஃபிளைஸ் பாப்பீங்கன்னு, இதெல்லாம் எதோட அறிகுறினா நிறைய ஏஞ்சல்ஸ் உங்களை சுத்தி இருக்காங்க, உங்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அவ்வளோ இருந்தும் சில நபர்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டங்கள் வந்து யாரையுமே தவிர்க்க முடியாது, அது இருக்கதான் செய்யும். காத்து மாதிரி அதுவும் இருக்கும். ஸோ இதுல இருந்து நீங்க எல்லாம் மீண்டு வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா வர முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து உங்க மனசு தான். உங்க மனசு வச்சு நீங்க சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது கரெக்டா போக சான்சஸ் இருக்கு. வேலையா இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், திருமணம் சார்ந்து இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, எஸ் இது எனக்கு வேணும் அப்படிங்கறத நீங்க அழுத்தம் திருத்தமா வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மைக்கிள் கொடுக்குற பிளெஸிங்ஸ். ஸோ பார்த்துக்கோங்க, இது ஒரு ஷார்ட் ரீடிங் தான். ஓகேவா? உங்களோட கார்ட்ஸ் செம்மையா இருக்கு. ப்ரேயர் பண்ண முடிஞ்சா எவ்வளோ ப்ரேயர் பண்றீங்களோ அவ்வளோ நன்மையா இருக்கும். இயற்கை கூட பிரபஞ்சத்து கூட எவ்வளோ கனெக்டா இருக்க முடியுமா கனெக்டா இருங்க. ஸோ நல்லா இருக்கு. நீங்க நல்லதே நினைக்கக்கூடிய நபர்கள் தான். ஸோ அட்வைஸ் பெருசா கிடையாது. ஏன்னா உங்க மனசுக்கு தெரியும் நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அடைவீங்க அப்படிங்கிறது தெரியும். பட் சில நேரங்கள்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க அப்படியெல்லாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது சொல்லுவாங்க. பட் நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. சரியா? உங்க மனசை நம்புங்க, உங்களை நம்புங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வணக்கம். பால் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் தான் பார்க்க போறோம். ஜூன் 21 இருந்து ஜூலை 21 வரைக்குமான ரீடிங். இதுக்கு நான் எடுத்திருக்க கார்ட்ஸ் வந்து ஆர்கேஞ்சல் மைக்கிளோட கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ மைக்கிள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். நீங்கள் பெரும் வழிகாட்டுதலை முழு மனதோடு நம்புங்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வர விஷயம். இப்போ பால் நம்பர் 2 எடுத்து செலக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு சில பிளெஸிங்ஸ் வரலாம், நான் சொல்லுவேன். அதை அரைகுறை மனசோட பார்க்கணுமேன்னு பார்க்காம சில நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையில நடக்கும், எஸ் எனக்கும் பிளெஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க மனசார நினைச்சீங்கன்னா
இது 100% ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? டவுட் படாதீங்க. குணப்படுத்தும் தேவதைகள் உங்களை சுத்தி இருக்காங்க. உங்க மனசுல ஏதாவது ஒரு வருத்தம், குறைகள் இருக்கலாம். அதனால உங்களோட ஹார்ட் சக்ரா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட ஹார்ட் சக்ரா உங்களை ஹீலிங் பண்ணி விட ஒருத்தர் தயாரா இருக்காரு. உங்களுக்கான ஹீலிங்கும் போயிட்டு இருக்கு. சரியா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்கேஞ்சல் ரஃபேல். ஸோ அவர் தான் உங்களுக்கான ஹீலிங் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. முடிஞ்சா ஆர்கேஞ்சல் ரஃபேலோட மெடிடேஷன் எடுத்துக்கோங்க. அது சூப்பரா இருக்கும். ஓகேவா? இன்னும் இந்த கார்டு பிடிக்கும் போது ரெஸ்னேட் ஆகுற விஷயம், இப்போ பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா நீங்களே ஒரு ஹீலரா இருக்க சான்சஸ் இருக்கு. ரேக்கி படிச்சிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அவங்களுக்கு நீங்களே கூட செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், நீங்க வளர்ச்சியின் பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க. எந்த டவுட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது உங்களோட கார்ட்ஸ்ல வந்த விஷயங்கள். இன்னும் எங்கேயாவது நம்ம டவுன் ஆயிட்டோம், நம்மளோட பவர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கான பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த ஏஞ்சல்ஸ் மெடிடேஷன் நீங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இதெல்லாம் தொடர்ந்து வழிபட்டுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கான என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்க அதை பண்ணீங்கன்னா உங்களோட பவர் மறுபடியும் நீங்க எடுத்துருவீங்க. ஸோ பயம் வேண்டாம். ஓகேவா? இப்படியே தான் வாழ்க்கை போகுமா அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா புதுசா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஆட் ஆக போகுது. அது நபரா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலையா கூட இருக்கலாம், குழந்தை வரமா இருக்கலாம், வீடா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம், புதுசா ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஆட் ஆக போகுது. திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வரன் கிடைக்கும் சான்சஸ் இருக்கு. ஒரு காதல், உண்மையான காதல், தூய்மையான காதல், அது கூட உங்க வாழ்க்கையில வர சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? இது எல்லாம் எப்படி நீங்க உணர்வீங்கன்னா, இப்ப இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ரொட்டீனா உங்க வாழ்க்கையில ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கோம்ல, என்னுடைய வாழ்க்கையில பெருசா சுவாரஸ்யம் எதுவுமே இல்லை, ரிப்பீட்டுன்ற மாதிரி ஒரு போரிங்கா ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா சமீபத்துல, இப்ப இது படிக்கும்போது ரெஸ்னேட் ஆகிற விஷயம் சொல்றேன், சமீபத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் உங்க வாழ்க்கையில எட்டி பார்த்திருக்கலாம். உங்களுக்கே தெரியாம உங்க மனசு வந்து சில தருணங்கள்ல ஆனந்தமா இருந்திருக்கலாம். அதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஸோ அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது, நல்ல விஷயம் நடக்க போகுது. அதோட அறிகுறி தான் உங்களுக்கு இந்த மாதிரி குட் ஃபீல். எஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஓகேவா? ஸோ நீங்க அதை மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரீடிங் உங்களோட தான், இல்லை உங்களுக்கு மேட்ச் ஆகலையா அப்படின்ட்டு. ஓகேவா? இப்படி ஒரு வைப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த காதல் நான் சொன்னேன்ல, ஒரு நபர் வந்து உங்க வாழ்க்கையில வரப்போறாங்க, இல்லை ஆல்ரெடி கூட வந்திருக்கலாம். அது நீங்க சாதாரணமா பார்த்துருப்பீங்க. பட் இப்பதான் நீங்க அவர்களை பத்தி உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பாண்டிங் எப்படி இருக்கும்னா, ஒரு அம்மா குழந்தை இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு உண்டான பாண்டிங் மாதிரி இருக்கும். அது ஈருடல் ஒரு உயிர் மாதிரி. என்ன சொல்றது, அந்த காதல் வந்து அவ்வளவு தூய்மையா இருக்கும். ஸோ நீங்க பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம் அவங்கள. பட் அவங்கள பத்தி நினைக்கும் போதே மனசு வந்து ஒரு மாதிரி ஆனந்தமா இருக்கும், அமைதியா இருக்கும், நல்ல வைப்ஸ் உங்களுக்கு தரும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சில பிளெஸிங்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நம்ம பரபரப்பரான்னு இருக்கும்போது அதை கவனிக்காம விட்டுருவோம். அதுக்கு தான் முதல் மெசேஜே வந்தது, உங்களுக்கு வர விஷயத்த நீங்க முழு மனசோட நம்புங்க, உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு. ஸோ எது ஒண்ணுமே கவலை இல்லை. ஓகே? குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும், வீட்டுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா வீடு கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயம் நீங்க ரொம்ப ஆசைப்படுறீங்க. எஸ், அது நீங்க உணர்வீங்க. இப்ப நான் படிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி சிலிர்ப்பா இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இந்த ரீடிங் நீங்க கேட்கும் போதும் சரி, நீங்க காதலா கேட்குறீங்க, பாக்குறீங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஒரு வைப்ஸ், குட் வைப்ஸ் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஷியூரா உங்க வாழ்க்கையில பிளெஸிங்ஸ் இருக்கு, அதை மட்டும் நம்புங்க. எங்கேயுமே வந்து நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு உங்க கார்டு தொடும்போது. அதுக்கு தான் முதல்ல சொன்ன சில விஷயங்களை நம்பணும், நம்பினாதான் கிடைக்கும். ஓகேவா? மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில நுழையணும்னா அதற்கு முதல்ல உங்களோட இதய கதவுகளை நீங்க திறக்கணும். எல்லா கதவுகளையும் ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ் மூடி வச்சுக்கிட்டு சந்தோஷமே இல்லைன்ற மாதிரி இருக்கு உங்களோட கார்ட்ஸ் படிக்கும் போது. ஓகே? நம்புங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே? ஆல் தி பெஸ்ட்.